சீமான் ஏன் வேண்டாம்னு முடிவெடுத்தீங்க? கிட்டத்தட்ட உங்களை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்கன்னு கூட செய்திகளை வந்து நினைக்கிறேன். கட்சியோட உறுப்பினராகவும் இல்லை, வேட்பாளர் போகிறதுக்கு முன்னாடி உங்களை போட போகிறேன்னு சொல்லலை, லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படின்னு எனக்கு புரியல. இரண்டாம் கட்ட தலைவர்களாக யார் வந்தாலும் வந்து நாம் தமிழில் அமுக்கப்படுறாங்க அல்லது வந்து கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் சில கண்ட்ரோல் சிஸ்டத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்காரு. யாராச்சும் சீமானுக்கு இணையாக பேசினாங்கன்னா அவங்கள கட்டம் கட்டிடுறாங்க. எம்எல்ஏ எம்பியை யாருமே ஆகிடக்கூடாதுன்றதுல அவங்களே குறிக்கோளாக இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஆகிட்டாங்கன்னா வேறு கட்சிக்கு போயிடுவாங்களோன்னு பயப்படுறாரு சீமான் அப்படின்றாங்க. மொத்தமாக கொண்டு போய் அதை வந்து சீமானந்தன் தலைமையில் மட்டும் அதை கட்டுறது சரியாக இருக்குமா? அவரை சுற்றி இருக்கிற 1-2 பேர் அப்படி அதை யோசித்து தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ உங்கள் நேர்காணலில் பார்த்தேன், ஆடம்பரமாய் வாழும் ஒருத்தர் வந்து தலைவனாக இருக்க முடியாது அப்படின்னு சீமான சொல்கிறாங்க. ஒரு எளிமையான மக்களை கொண்ட, பெரும்பாலும் எளிமையான மக்களை கொண்ட ஒரு கட்சியோட தலைவர் அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறது உகந்தது இல்லை. அது கட்சி தலைமைக்கும் ஒரு தலைவனுக்குரிய பண்பாகவும் எதிர்காலத்தில் பார்க்கப்படாது அப்படிங்கிறது தான். பாமக கூட பணம் அனுப்பாமல் வெளிநாட்டுக்கு போனவங்க வந்து மாத சம்பளத்தை சீமானுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் வந்து அதை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமாக அந்த விஷயத்தில் எனக்கே எமோஷன் ஆகும். நீங்கள் மோசமாக திட்டினாலும் சரி, ஹார்ஷாக திட்டினாலும் சரி, அதுக்காக வந்து ஒரு உண்மையை ஏன் சொல்லாமல் போகணும்? திட்டுறதுன்னு முடிவாயிடுச்சு, நானும் அந்த திட்டம் வாங்குறதுக்குன்னு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஏன் ஒரு சில உண்மைகளை சொன்னால் என்ன? பொன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகராக இருந்து சமீபத்தில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்ட திரு நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக உடன்பிறப்பாக இருந்து நாம் தமிழராய் வளர்ந்து இலையில் போய் இணைஞ்சிருக்கீங்க. இந்த பரிமாற்றம், அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை தப்பு. நான் திமுக உடன்பிறப்பாலாம் எங்கேயுமே இருந்தது கிடையாது. திமுகவை இஷ்யூ பேஸ்டாக சில விஷயங்களில் நான் ஆதரிச்சிருக்கேன். ஒரு காலத்தில் வந்து நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன், வந்து இவங்க பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறவர்கள்னு தமிழ்நாட்டில் நம்பினாங்கள்ல பல லட்சம் மக்கள். அந்த பல லட்சத்தில் நானும் ஒருத்தி. அப்புறம் தான் வந்து அதை கூர்ந்து கவனிக்கும் போது இவர்களும் பாஜகவும் ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங்கில் எப்போ இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்லேருந்து வெளியே வந்து ஃபுல்லாக எதிர்க்கிற ஒரு ஆளாக மாறி. வெளியிலேருந்து உங்களை பார்க்குறவங்க உங்களை உடன்பிறப்பாக தான் பார்த்தாங்க. என்னை தூக்கி போட்டு மிதிச்சதே நிறையா உடன்பிறப்புகள். அதுக்கப்புறம் அது பின்னாடி ஆரம்பத்தில் கேட்குறேன். ஆரம்பத்தில் நான் ஒரு உடன்பிறப்பாலாம் நான் எங்கேயுமே காமிச்சிக்கிட்டது கிடையாது. நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக வந்து நான் அவங்கள சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ரெண்டாவது என்ன சொன்னீங்க? நாம் தமிழராய். நான் நாம் தமிழர் உறுப்பினர்லாம் கிடையாது. நாம் தமிழர் மேடைகளில் 4 மேடைகளில் பேசியிருக்கேன், ஒரு பேச்சாளராக, ஒரு தமிழ் தேசியவாதியாக, அவ்வளோதான். அதனால் நாம் தமிழரில் நான் உறுப்பினராக இருந்தது கிடையாது. பட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் தேசியவாதியாக அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு அவங்களோட மேடைகளில் இடம் கொடுத்தது ஒரு பெரிய விஷயமா இன்ன வரைக்கும் நான் அதை பார்க்கத்தான் செய்வேன். உங்களை அதிமுகவில் இணைய தூண்டியது எது மேடம்? திமுக எதிர்ப்புக்கு நான் வந்து வலுவாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுக தானே செய்யுது. திருமாவளவன் மேலேயே உங்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் உண்டு. ஸோ அந்த ஆப்ஷனை ஏன் ஸ்கிப் பண்ணீங்க? விடுதலை சிறுத்தைகள்ன்ற ஆப்ஷனை ஏன் ஸ்கிப் பண்ணீங்க? அது உங்களுக்கு தோணலையா? அது ஒரு லிஸ்ட்லேயே இல்லையா உங்களுக்கு? லிஸ்ட்லேயே இல்லைன்னா சொல்ல முடியாது சார். உண்மைக்கு ரொம்ப ஃப்ராங்காக சொல்ல போனோன்னா விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது திமுக 2.0. சரிங்களா? 2.0. எஸ். அதில் வந்து உள்ளே நுழையிறதுங்கிறது எனக்கு ஈஸியாக இல்லை சார். அப்படியே சொல்கிறீங்க? எஸ், எனக்கு ஈஸியாக இல்லை. நான் வர்றதை பலர் விரும்பலை. பலர்னு சொல்லதை ஒரு சிலர் விரும்பலை. அதுக்காக நிறையா உள்ளடி வேலைகள்லாம் பார்த்தாங்க. ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் அதை என்னால் வந்து அண்ணனை போய் நான் அவரோட வேலைச்சேரி வீட்டில் பார்க்க முடியும், அசோக் நகர் ஆஃபீஸில் பார்க்க முடியும். பட் நான் அதில் வந்து ஒரு உறுப்பினராக சேர முடியுமா, இல்லை கட்சியில் ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை அண்ணன் கொடுக்காம இல்லை, ஆனால் அண்ணன் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல பலர் வந்து முனைப்பாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து சென்ஸ் இவ்வளோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற இடத்துல நம்ம ஏன் மற்றவங்க நம்மளை பார்த்து இவ்வளோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற இடத்துல நம்ம போனாலும் நான் கடைசி வரைக்கும் என்னென்னா நான் செய்யணும்னு நினைக்கிறேன்ல அந்த வேலையை செய்ய முடியாது. என்னை பார்த்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாங்களே பார்த்தீங்களா, அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுலையே என்னோடய வாழ்நாள் முழுவதும் நான் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற இடத்துல தான் இப்படி பல விஷயங்களை யோசித்து தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்.
மனசுல ஆனா ஒரு எண்ணம் இருந்தது உங்களுக்கு? டெஃபினட்டாக இருக்கும்ல. நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து அண்ணனை பார்த்து வளர்ந்துருக்கேன். அவரோட மேடை பேச்சுக்களை பார்த்துருக்கேன். இன்றைக்கி திமுகவெல்லாம் வந்து இவ்வளோ வலுவாக எதிர்த்து பேசுவதற்கான ஒரு ஆற்றல் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அவர் 90s மத்தியிலலாம் வந்து அண்ணன் மேடையில் திமுகவை அவ்வளோ அப்பாவை தேர்தல் அரசியலுக்குள்ளே வரல. வராத காலகட்டங்களில் அவ்வளோ இதாக பேசியிருக்கார். ஒரிஜினலாக வந்து சித்தாந்த ரீதியாக அவர் வந்து திமுகங்கிறது பட்டியலினத்துக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் எதிரான விஷயங்களை செய்யுது, ஏன் வந்து நம்ம திமுக வேணான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான சித்தாந்த ரீதியான காரணங்களை அவர் அடிக்கின காலகட்டங்களில் அதை வந்து மேடைகளில் பார்த்தது, பேசினது அப்படிங்கிற வகையில் தான் நாம் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு வகையில் நமக்கு இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு குருவாக இருந்தவர் அவர் தானே. அதை நம்ம மறக்கவும் முடியாது. அது வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து நமக்கு இந்த விஷயங்களில் ஒரு பெரிய ஆசான் அப்படிங்கிறத மறுக்கவும் முடியாது எப்போவுமே. சீமான் ஏன் வேண்டாம்னு முடிவெடுத்தீங்க? கிட்டத்தட்ட உங்களை வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்கன்னு கூட செய்திகள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தென்சென்னை வேட்பாளராக அறிவிச்சார் அண்ணன். சீமான் அண்ணன் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறத விட, சீமான் அண்ணன் வேணாம் அப்படிங்கிறத விட, நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது இடத்துல இருக்கிற ஒரு கட்சி, சரிங்களா? அது நீங்கள் இல்லைன்னு மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3வது இடத்துல இருக்கிற கட்சியில் நான் 3வது இடத்துக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இல்லை இன்றைக்கி ப்ரூவ்டு ஒன் வந்து உங்களுக்கு நாம் தமிழர் தான். அப்போ அந்த 3வது இடத்துல இருக்கிற ஒரு கட்சியில் வந்து நான் போய் சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறது தானே எல்லாத்தோட ஒப்பீனியன். தம்பிகளோட எதிர்பார்ப்பும் அதுதான், தங்கச்சிகளோட எதிர்பார்ப்பு. உறுப்பினராகவே இல்லாதவங்களை எப்படி அதுதான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் மட்டும்தான் அங்கே ஸ்ட்ராங்காக முன்னிறுத்தப்படுகிறார், சரிங்களா? அங்கே உள்கட்டமைப்பு, அந்த கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஒன்றியத்திலேருந்து வட்டத்திலேருந்து மாவட்டம் வரைக்குமான ஒரு அந்த இப்போ உங்களுக்கு வந்து மற்ற எல்லா கட்சியிலையும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தானே அவங்களுக்கான ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் 11 வருஷம் ஆகியும் கட்சியில் ஏற்படுத்தப்படலை. இங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொதுக்குழு, செயற்குழு, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்புமே இல்லை. கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எலும்பு கூடு, இந்த எலும்பு சட்டகம் இல்லாமல் நீங்கள் ஒரு உடம்பை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும்? அப்போ அதையெல்லாம் இப்போ நான் உள்ளே போனேன்னா இதெல்லாமே சொல்லுவேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பாலிஷ்டாக ஃபஸ்ட்டு பேச தெரியாது சார். ரொம்ப வெட்டு 1 தொண்டு 2 தான் பேசுகிறோம். அப்புறம் முகத்தாட்சண்யத்துக்காக பேச தெரியாது. இப்போ ஜெகதீசன் வந்துட்டார், நம்ம நண்பர், நம்மளும் பத்திரிகையில் தான் இருக்கிறோம், அவரும் பத்திரிகையில் தான் இருக்கோம், அதனால இவருக்கு பாலிஸ்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். எது உண்மையாக அதை டப்புன்னு உடச்சிட்டு போயிடுவோம். அதோட பின்விளைவுகளை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். அப்படிங்கும்போது இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் நம்மளால் போகவும் முடியல. என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது அங்கேயுமே சிக்கல் தான். சரி, எப்படி வேட்பாளராக அறிவிச்சாங்க? அப்படிங்க அது எப்படி அறிவிச்சாருன்னு எனக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது சார். உங்களை கலந்து அழைச்சிட்டா இல்லையா? இல்லை, அன்றைக்கி 3 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணார். நான், இளவஞ்சின்னு ஒரு டாக்டர், அவங்க, அப்புறம் ஃபர்ஹானா பாத்திமா, இவங்க 3 பேர்த்தையும் தான் அவர் சொன்னார். அதில் வந்து 3 பேருமே இன்றைக்கி இல்லை. நான் 3 பேருமே அதில் வேட்பாளராக நிறுத்தப்படலை. நான் வந்து அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இரவே கூப்பிட்டு சொல்லிவிட்டேன், நான் தேர்தல் அரசியலுக்குள்ளெல்லாம் நான் வரலை அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு எந்த விமர்சனமும் இல்லை. ஏன் வேணான்னு சொல்கிறேன், எதுக்கு வேணான்னு சொல்கிறேன் அப்படி. எனக்கு இதுதான் சிக்கல். எனக்கு அப்போ வந்து என் பையன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்தார். எனக்கு இப்படி சிச்சுவேஷன் இருக்குது, நான் வர முடியாது. நான் அந்த சமயத்தில் வந்து என் மகன் வந்து ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான பிஜி அங்கே போய் படிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்ருந்தேன். ஒரு வேளை அவர் அங்கே 2 வருஷம் படிக்க போகிறார், 11 மாதம் கோர்ஸு. ஸோ படிக்க போகிறாருன்னா கூட நானும் போகிறதான ஒரு பிளான் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் எனக்கு சிக்கல் இருக்குது, அதனால என்னால் வர முடியாதுங்கிறத நான் சொன்னேன். அவங்களும் அதை நேர்மையாக ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, உங்களை கலந்து ஆலோசிக்காமையே உங்கள் பேரை வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிறாருன்னா அது அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை கூட வந்துருக்கலாம்ல. அப்படி உறுப்பினராகவும் இல்லை, வேட்பாளரை போடுறதுக்கு முன்னாடி உங்களை போட போகிறேன்னு சொல்லலை, லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படின்னு எனக்கு புரியல. அதுதான் அந்த விதத்தில் தான் கட்சி இயங்குது, புரியுதா உங்களுக்கு? அப்போது அங்கே வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு 1-2 பேர், அண்ணனை சார்ந்த 1-2 பேர் மட்டும் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், அங்கே ஒரு செயற்குழு, பொதுக்குழுன்னு ஒரு முறையாக வந்து எந்த விஷயங்களும் நடக்கிறதில்ல. அப்படிங்கும்போது ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாத ஒரு இயக்கம், ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு இயக்கம் வந்து தேர்தல் அரசியலில் வந்து கம்பீட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் அங்கே போகிறதையும் வந்து நமக்கு அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்தேன். 2ஆம் கட்ட தலைவர்களாக யார் வந்தாலும் வந்து நாம் தமிழில் அமுக்கப்படுறாங்க அல்லது வந்து கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. அது நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு 4-5 மேடைகள் தான் சார் போயிருக்கேன். அதில் வந்து என்னென்னா, அண்ணா வந்து பேசிக்காக இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். அவரை மாதிரி நல்ல மனுஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது உண்மைக்குமே, சரிங்களா? பட் அவர் சில கண்ட்ரோல் சிஸ்டத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கார். எது மாதிரி மேடம்? இல்லை, அவரை யாரோ ஒரு சிலர் கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க.
அந்த இடத்துல வந்து அவரால் சில விஷயங்களை வந்து போல்டாக பண்ண முடியல. அதுதான் இப்போ நான் இதை சொல்கிறதுனால விமர்சனத்துக்கு ஆளாவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்ற ரேஞ்சில் பேசுவாங்க. பட் இட்ஸ் த ரியாலிட்டி. இது அண்ணனுமே பார்த்தா நம்மளை அவர் ரியலைஸ் பண்ணா நம்மளை உண்மையிலுமே கண்ட்ரோல் பண்ண சிஸ்டம்ஸ், அது சிஸ்டமாக இருக்கிறவங்க யார், அதை அவர் ரீதிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மனைவி இப்போ வந்தவங்க தானே சார் சாட்டை துரைமுருகன். அது யாருன்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும், நாம் தமிழர் தம்பிகளுக்கு புரியும். அது நெடுங்காலம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயக்கத்துக்கான, அதாவது தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு 30-40 லட்சம் இளைஞர்கள் இதை நம்பி பயணிக்கிறாங்க. அவங்களோட ஒரு எதிர்காலத்துக்கு அது நல்லா இருக்குமான்றது தெரியல. பட் இது எல்லாமே என்னைக்கு அதனால் கத்திரிக்காய் முத்தினா கடத்தலுக்கு வந்து தான் சார் ஆகும். இதெல்லாம் இந்த உண்மைகள் எல்லாம் இன்றைக்கி வந்து இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனாலவும் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியே போனாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி அவங்கள எதிரிகளாக பார்க்கப்படுவார்கள். பட் இது எல்லாமே யார் சொன்னாலுமே கட்சியோட நலனுக்காக தானே பார்க்கப்படுவாங்க. ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் போனதுலேருந்து இந்த பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. யாராச்சும் சீமானுக்கு இணையாக பேசினாங்கன்னா அவங்கள கட்டம் கட்டிடுறாங்க. எம்எல்ஏ எம்பியை யாருமே ஆகிடக்கூடாதுன்றதுல அவங்களே குறிக்கோளாக இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ஆகிட்டாங்கன்னா வேற கட்சிக்கு போயிடுவாங்களோன்னு பயப்படுறாரு சீமான் அப்படின்றாங்க. இல்லை, அது நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் அதை வந்து சீமானந்தன் தலைமையில் மட்டும் அதை கட்டுறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் யோசிக்கிறத விட அவரை சுற்றி இருக்கிற 1-2 பேர் அப்படி அதை யோசித்து தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து சொல்லிட வேண்டியது கட்சி நலனுக்காகவாது, கட்சி நலனுக்காக சொல்லிட்டு ஜெகதீஷ்காக சொல்லிட்டு நான் அடி வாங்கும்போது ஜெகதீஷ் வந்து காப்பாற்ற மாட்டார். இல்லை, தம்பிகள் நலனுக்காக, தம்பிகள் தங்கைகள் கட்சியோட வளர்ச்சி இல்லை, அது பர்சனலாக பேசுகிறவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். இந்த விஷயங்கள் நடக்குது பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஏதோ உங்கள் நேர்காணலில் பார்த்தேன், ஆடம்பரமாய் வாழும் ஒருத்தர் வந்து தலைவனாக இருக்க முடியாது அப்படின்னு சீமானா சொல்கிறீங்க. ஆதனில் தான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஆமாம் சார், அது வந்து அண்ணன் பார்த்துருப்பாரு நேரம் அந்த இதெல்லாம். அது வந்து உண்மையிலுமே என்ன சொல்கிறது, அது வந்து நம்ம இன்டர்வியூக்காகன்றது அது சொல்கிறது கிடையாது. பொதுவாக வந்து அண்ணா வந்து ஒரு காலத்தில் ஒரு இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் அவர் எப்படிலாம் இருந்தாருன்றது மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். நானும் ஒரு காலகட்டத்தில் உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். அவர் எவ்வளோ ஒரு சிம்பிளான மனுஷன், எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி அவர் வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கைன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், அது வந்து அவர் மனமும் வந்து அந்த வாழ்க்கை ஸ்டைல் இருக்காராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு எளிமையான மக்களை கொண்ட, பெரும்பாலும் எளிமையான மக்களை கொண்ட ஒரு கட்சியோட தலைவர். அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறது உகந்தது இல்லை. அது கட்சி தலைமைக்கும் ஒரு தலைவனுக்குரிய பண்பாகவும் எதிர்காலத்தில் பார்க்கப்படாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல தான் நான் அதை முன்னிறுத்துறேன். நான் வந்து என்னென்னா அதான் சொன்னேன், எனக்கு பாலிஸ்டாக பேச தெரியாது சார், நான் எது உண்மையோ அதை பேசுகிறேன். அதை வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை இந்த இன்டர்வியூ எல்லாம் சீமான் நான் பார்த்தாருன்னா அவர் பாசிட்டிவாக தான் எடுத்துப்பார். அவர் கூட இருக்கவங்க வேணால் அதை வந்து வேறு மாதிரி சித்தரித்து சொல்லலாம். பட் அவருடைய மனசாட்சிக்கு நேர்மையாக யோசிக்கும் போது அவர் மிக நிச்சயமாக வந்து அதை பாசிட்டிவாக தான் எடுத்துப்பார். ஆடம்பரம் சொகுசுன்னு எதை சொல்கிறீங்க மேடம்? நீங்கள் மீடியாக்கள்லாம் ஒரு காலத்தில் சொல்லுவீங்க வந்து அவர் வந்து இத்தனை லட்சம் வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற. அன்றைக்கி அந்த கேள்வி வந்து மீடியா கேட்டபோது எனக்கே கூட எரிச்சலாக இருந்துச்சு, உண்மை சொல்லணும். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இடத்துக்கு, இந்த இடத்துக்கு இவ்வளோ வாடகை கொடுத்து இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்தது யார்? மக்கள். தமிழ் தேசியத்தை நம்புகிற, உலகம் பூராவும் நம்புகிற தம்பிகள், தங்கைகள், அண்ணமார்கள் தான் அந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து இந்த 11 வருஷத்தில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு விஷயத்தை ரெசிப்ரிகேட் பண்ணணும்ல, திருப்பி கொடுக்கணும்ல அந்த சமூகத்துக்கு. அப்படிங்கும்போது அதை நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவருக்குள்ளே வரணும். அப்போ அப்படி வராத போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அவரை சுற்றி வேறு பல விமர்சனங்கள்லாம் வருது பார்த்தீங்களா. அந்த விமர்சனங்கள்லாம் சரியோ அப்படிங்க, பெண்கள் தொடர்புடைய விமர்சனம் இல்லை, அது பெண்கள் தொடர்பு, அது பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் அந்த விஜயலட்சுமி கேஸை இன்னும் உட்காந்து அது இது பண்ணிகிட்டு இருக்கிறது, அது வந்து இங்கே பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பண்ணப்படுகின்ற ஒரு விஷயம். அது அரசியல்படுத்திட்டாங்க அந்த விஷயத்தை. அந்த அம்மா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனாலும் இங்கே திரும்ப திரும்ப சிலர் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதை அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நான் அதை மட்டும் சொல்லலை. மற்ற அவர் வந்து இந்த ஆடம்பரமாக இருக்கின்ற விஷயங்கள், பணம் சார்பாக அவர் மேல் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், இதெல்லாமே வந்து சரியோ அப்படிங்கிறது, அந்த விமர்சனம் எல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவரே காரணமாகிடக்கூடாதுங்கிறதுனால அவர் மேலே இருக்கின்ற மிதமிஞ்சிய அன்பின் காரணமாகத்தான் நம்ம இதை சொல்கிறோம். சமீபத்தில் நாம் தமிழ்லேருந்து வெளியேறிய நிர்வாகிகளை பேட்டி எடுக்க நேர்ந்தது. அப்போ அவங்க சொல்கிறது வந்து அப்பா அம்மாவுக்கு கூட பணம் அனுப்பாமல் வெளிநாட்டுக்கு போனவங்க வந்து மாத சம்பளத்தை சீமானுக்கு அனுப்புகிறாங்க, ஆனால் இவர் வந்து அதை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போய் கூப்பிட்டா நான் என்ன புரோகிதரா அப்படின்னு கேட்குறாரு. அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு. நான் கட்சி நிர்வாகின்னு வெளில சொன்னால்
காரி துப்புறாங்க. அண்ணனை கூட நான் கூப்பிட்டு அந்த வர அளவுக்கு முடியாதுன்னு நான் கேக்குறாங்க. வந்து அவரை கொச்சப்படுத்த விரும்பலை. பட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சார் தமிழ் தேசியம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமாக அந்த விஷயத்தில் எனக்கே நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல். ரொம்ப உணர்வுபூர்வமாக அதில் வந்து இணைஞ்சிருக்காங்க. மற்ற எந்த ஒரு இயக்கத்துலேயும் நான் அதை அப்படி பார்த்தது கிடையாது. இவ்வளோ எமோஷ்னலாக இணைந்திருக்கிறவர்கள் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது அதை தான் நான் சொல்கிறேன். அப்படி இணைஞ்சிருக்கின்ற பலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்கிறவர்கள் தான். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு இவ்வளோ ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பில் நம்ம இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி. அந்த பணத்தை வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார் சீமான்றதான் அவங்க குற்றச்சாட்டு. இல்லை, அதை நான் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல விரும்பலை. பட் அது அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறத அவர் யோசிக்கணும். வாழ்கிறார் அப்படின்னு நான் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு கேள்வியாக அதை நான் சொல்லலை. யூ ப்ளீஸ் திங்க் ஆஃப் இட். அப்படி தான் இது சொல்கிறதுனால திருப்பி தம்பிகள் வந்து என்னை சோசியல் மீடியாவில் வந்து திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து என்னை நீங்கள் மோசமாக திட்டினாலும் சரி, ஹார்ஷாக திட்டினாலும் சரி, அதுக்காக வந்து ஒரு உண்மையை ஏன் சொல்லாமல் போகணும்? திட்டுறதுன்னு முடிவாயிடுச்சு. நானும் அந்த திட்டம் வாங்குறதுக்குன்னு ரெடி ஆகிட்டேன். ஸோ ஏன் ஒரு சில உண்மைகளை சொன்னால் என்ன? ஸோ ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, சீமானா வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவார். தனிப்பட்ட மனிதராக அவர் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு ஹியூமானிட்டி இருக்க மனுஷன். வெளியே வந்து அவரோட மேடை பேச்சுகள், கடாமுடான்ற சொற்கள் இதெல்லாம் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே வந்து பேசிக்காக அவர் வந்து ரொம்ப ஒரு ஹியூமானிட்டி இருக்கிற மனுஷன். அப்படிங்கும்போது அவர் நிச்சயமாக இதை வந்து பார்த்துட்டு, சரி இந்த பிள்ளை லூஸ்தரமாக பேசுகிறாலும் கரெக்டாக தான் பேசுகிறா அப்படின்றதையும் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இதை பேசுகிறேன். சீமான் வந்து தொடர்ந்து தனித்து தேர்தல் அளிப்பது வந்து பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் வந்து இலையை நோக்கி வரணும்னு நினைக்கிறீங்களா? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பிரச்சாரம் பண்ணவர் தான் சீமான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கமாண்டேட்டராக இருந்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் என்ன பாசிபிலிட்டி இருக்குங்கிறது அவருக்குமே தெரியும். இங்கே ஒரு எலெக்ஷனில் நீங்கள் ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தால், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாலும் நீங்கள் வந்து ஒரு 40% மேலே ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் வந்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம இன்னைக்கு கையில் 8% இருக்குது. அடுத்து இந்த 24 வந்து நீங்கள் அடுத்து நடக்கிற ஜூன் 4 அன்றைக்கி ரிசல்ட் கிடைக்கும் போது அந்த 8 டபுள் டிஜிட்டாக மாறுறதுக்கு 10ஆகவோ 11ஆகவோ இது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 10, 11 வச்சுட்டு நம்ம எவ்வளோ காலம் தனியாகவே போயிட்டுருக்க முடியும்? இங்கே நமக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு 40% தேவைப்படுது. அப்போது நீங்கள் இந்த 11 வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இதே 10% வச்சுருந்தவர் தான் கேப்டன். அதில் தான் அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி வைக்கிறார், எதிர்கட்சி தலைவராகிறார். திமுக 3ஆவது இடத்த தள்ளி விட்டாங்களா இல்லையா? அப்போது நீங்கள் வந்து திமுகவை இந்த மண்ணுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த திமுகங்க ஒரு கட்சி இல்லாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துட்டால் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் முடியவே முடியாது சார். இப்போ விடுதலை சிறுத்தைகளில் அண்ணனும் கூட, திருமாண்ணனும் கூட தேர்தல் அரசியலுக்குள்ளேயே நான் வரமாட்டேன்னு தான் சொன்னார். மூப்பனார் ஐயா துணையோடு வந்தாரா இல்லையா? நீங்கள் எங்கே அவர் போய் இன்றைக்கி டிஎம்கேவோட செட்டில் ஆகிட்டார், அது வேறு விஷயம், அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. பட் அந்தளவுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாட்டாலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இதை பற்றி ஒரு மறு சிந்தனைக்கு அதை உட்படுத்தி தான் ஆகணும். 10% வச்சுருக்கோம், 11% வச்சுருக்கோம் அப்படின்னா அதை தனியாக வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம்? எடப்பாடியோடு சீமான் கை கோர்க்கணுன்றீங்க. அது அப்படி அண்ணா வந்தாருன்னா அதை வரவேற்று அன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி தருவேன், கொண்டாடுவேன். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அதிமுக விரும்புகிறாங்கல்ல நாம் தமிழர் வரணும். காலம் மாறும் சார். யாருமே வந்து எப்படி சொல்கிறது, காலம் மாறும், தேர்தல் அரசியல் எல்லாத்தையுமே மாற்றும். சரிங்களா? அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இப்படி திமுகவுக்கே இப்படி எப்படி சொல்கிறாங்க, ஒரு அறிவாலயத்தில் ஒரு ஒன் ஆஃப் த தூண் மாதிரி அவங்க ஆவாங்கன்னு நீங்கள்லாம் யாராவது நினச்சிங்களா பத்திரிகையாளர்கள்? இப்போ வந்து 3 வருஷமாக திமுக ஆட்சியில் நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அந்த 2 தொகுதிக்காக காம்ப்ரமைஸ் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இப்போ சார் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் என்ன பெருசாக பண்ணீங்க? என்ன சாதிச்சிங்க? மேல்மா பிரச்சனை எத்தனை 200 நாளாக நடந்துகிட்ருக்கா? பரநூறு பிரச்சனை அது ஒரு 300 நாளாக போயிட்டுருக்கா, 1 வருஷமாக போயிட்டுருக்கா? என்ன பண்ணிட்டீங்க? கம்யூனிஸ்டுகளோட இயக்கமே இந்த சுதந்திர தமிழ்நாட்டில் விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு கொடி பிடிச்சவங்க தான் அவங்க. சாதிய பிரச்சனைகள் எதிராகவும் விவசாய பிரச்சனைகளுக்கும் எதிராக கொடி பிடித்தவர்கள் தான் தேர்தல் அரசியலில் 2 சீட்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க.
சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனைகளே விட்டு கொடுத்து கொண்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பார்க்கணுன்னு அர்த்தம் கிடையாது. கம்யூனிஸ்ட்டுகள் போலவோ விசிகே போலவோ நீங்கள் அப்படி மாறணும்ல. ஆனால் அட் த சேம் டைம் இந்த தமிழ் மண்ணை காக்கணும், இந்த தமிழர்கள் நலன் காக்கணுங்கிறதுக்காக இயக்கப்பட்ட ஒரு இயக்கம் தானே நாம் தமிழர். அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அவர் என்னைக்காவது அதை ரீகன்சிடர் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஆனால் சீமானுக்கு வந்து அதிமுகவில் ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ தேமுதிகக்கே 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சீமான் வந்து 10 சீட்டு கூட கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்படி தானே சூழலாக இருக்குது? இல்லை, அவர் வந்து இப்போ இன்னைக்கு கூட முடிவை வந்து அவர் மாற்றி அமைச்சுக்கிட்டு, இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு முடிவை மாற்றி அமைச்சிட்டு இந்த நாளைக்கு கூட டெசிஷன் எடுத்தால் கூட நல்லது தானே. இல்லை, இடையில ஒரு தடவை சசிகலா அவர்கள்ட்ட நான் வேணா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்டையும் பேசி சரி பண்ணிவிடுவான்னு கூட கேட்டார். ஸோ அப்போ அந்தளவுக்கு அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கவர், தலைவர்களோட நெருக்கமாக இருக்கார். இதை யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? தனிச்சே இயங்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை, அந்த முடிவில் அவர் ஏன் உறுதியாக இருக்காரு, நான் வந்து தனித்தே இயங்குவேன் அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியாக அது உங்களுக்கு பலமாக இருக்கிற மாதிரி. அந்த வந்தால் நாங்கள் தமிழ் தேசியமாக தானே அதை உட்காருவோம் அப்படிங்கிறத அவர் சித்தாந்த ரீதியாக அவருக்கு சரியாக தோணலாம். பட் தேர்தல் பாலிட்டிக்ஸ்குள்ளே, எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்குள்ளே அதை வந்து ஒரு ஈஸியான ஃபார்முலாவும் கிடையாது, ஈஸியான ஸ்ட்ராட்டஜி இல்லைங்கிறத இன்னும் ஒரு எலெக்ஷனில் அவர் அடி வாங்கினார்னா ரிலைஸ் பண்ணுவார். 26க்கு முன்னாடி இப்போ 24 இதாகிடுச்சு. ஒருவேளை 26 அவர் அது கன்சிடர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பாசிட்டிவாக தான் நம்புறேன். ஒருவேளை ஒரு அதிசயம் நடந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலே கூட அதிமுக நாம் தமிழர் கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? தேர்தல் கிளம்பி டெஃபினட்டாக அப்படியே ஃப்ளிப் ஆகிடும் சார். 14 கட்சி அங்கே சேர்ந்து உங்களுக்கு வந்து பெறுகின்ற வெற்றி வாய்ப்பை நாம் தமிழரும் அதிமுகவும் இணைந்து விட்டால், ஏன்னா அதிமுகவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு 8% ஓட் பேங்க் இருக்குது, சரிங்களா? இப்போ அங்கே பிரதான கட்சியாக நீங்கள் யாரை சொல்கிறீங்க? கம்யூனிஸ்ட்டை சொல்கிறீங்க, அவங்களுக்கு 1%. பிசிகே அது 1% 2% ப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்க, ஏன்னா அவங்க கூட்டணியோடையே இருக்கிறதுனால. ரெண்டாவது காங்கிரஸ் 4.5%. இவங்க இத்தனை கட்சி, இந்த பிரதான கட்சிகள் இந்த 3 கட்சி தான், சரிங்களா? இவங்க 3 பேர் சேர்ந்து வச்சுருக்கிற ஓட்டை இவர் ஒத்தாள் வச்சுருக்காரு. வந்தாருன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகும் எல்லாமே. ஓகே. ஆனால் அதை பற்றி அவர் ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறாருன்னா வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னொரு விஷயம் குற்றம் சாட்டுறாங்க. அதை வந்து அந்த ஓட்ஸ் பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு யார் வெற்றி பெறணும் தோல்வி பெறணுன்றத சீமான் வந்து முடிவெடுக்கிறார், அதுக்கு வந்து ஒரு பணம் வாங்கிக்கிறார் அப்படின்னு கட்சியில் வந்து வெளில போன நிர்வாகிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்றதை முடிவு பண்ணுறது சீமான். எந்த கட்சி வந்து யாரை சீமான் அப்ரோச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவர் வந்து விலை நிர்ணயிப்பார் அப்படின்றாங்க. இல்லை, இது வந்து 2019 தேர்தல்லையும் அவர் மேலே இதே விமர்சனம் வந்துச்சு. 21 இந்த விமர்சனம் மிக ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அது ஆமாவா இல்லையான்னு அவர் தான் வந்து அதை சொல்லணும், உண்மையாக பொய்யானு. பட் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக அந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட் நம்பர்ஸ், அதை வச்சு பார்க்கும்போது இவங்க வாங்கின ஓட்டு இப்படி இருக்கும், இவங்க வாங்கின ஓட்டு இப்படி இருக்கும். அது 2 பக்கமும் மடைமாற்றம் செய்ததில் நாம் தமிழரோட பங்குங்கிறது இருக்கும். ஒன்று அந்த இடத்துல அவர் வந்து அதிமுகவோடு நின்றிருந்தால் அந்த கிரவுண்டு வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை அவர் இவங்க இல்லாமல் நம்ம மக்கள் நல கூட்டணியெலாம் ஒரு தடவை உருவாக்கினாங்களே, அந்த மாதிரி ஒன்று உருவாக்கியிருந்தா கூட அது வேறு மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த நம்பர்ஸை வச்சுட்டு ஒரு பெரிய இது அந்த எலெக்ஷன் கேமுங்கிறதையே மாற்றி விட்டுறாரு. அது உண்மை. ஆனால் அதுக்காக அவர் தொகை வாங்கினாருங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அந்த இயக்கத்துக்கு உள்ளே இருந்தது கிடையாது. அது கூட இருக்கிற நிர்வாகிகள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் சொன்னது உண்மை என்றால் அதை அவரும் பார்த்துருக்கார் இல்லையா. அது பொய்யினா இந்நேரம் அவங்க மேலே அவர் கேஸும் போட்டிருக்கலாம் இல்லையா, அவதூற கிளப்புறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம வந்து உத்தரவாதம் சொல்ல முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்ம பேச முடியாது. எடப்பாடி அவர்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் தோல்வி, 4 தேர்தலில் தோத்துட்டாரு, ஒரு ஆளுமையே இல்லை, அதனால தான் யாருமே அவரை நோக்கி வரல, கூட்டணி பாருங்க இன்னைக்கு வந்து இப்படி இருக்கு, யாருமே அவரை நோக்கி வரல அப்படின்றாங்க. நீங்க வந்து போய் அப்படின்னு யார் சொல்றா? அதை சொல்லுங்க. எதிர்கட்சிகள் தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் அவங்கள்ட்ட இருந்தே பிரிஞ்சவங்க, ஓபிஎஸ் டிடிவி சைடு. சார் இப்போ ஓபிஎஸ் சார் டிடிவி சார்லாம் வந்து இன்னைக்கு பாஜகவோட போய் சேர்ந்து இருக்காங்க இல்லையா. டிடிவி சாரை உள்ள கொண்டு போய் வச்சது யாரு? எந்த கவர்மெண்ட்? பாஜக. அப்போது அதுதான் சொல்லு, தேர்தல் இன்னைக்கு என்ன யாருன்னு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றார். இது உள்ள வைக்கும் போது யாருன்னு தெரியல, இன்னைக்கு யாரோட பவர் தெரியல, இன்னைக்கு பவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நீங்கள் அப்படி பார்த்தாலும் சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து ஒரு 20 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை வந்து நிஜமாலுமே அந்த டேட்டா படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டுக்குள்ள வித்தியாசத்துக்குள்ளே விட்டு போயிருக்குது. அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு. இப்போ அந்த ரிசல்ட்டை வந்து இப்போ இந்த பாஜகவோட அவர் சேர்ந்தோன்னா அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. 21 ரிசல்ட்டு 24 அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. அவரோட இந்த முடிவை வந்து
அவரோட இயக்கத்தை சார்ந்தவங்களே அதை ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, அன்றிலிருந்து இன்று வரை இதை வந்து நான் வந்து அதிமுகவில் இருந்துட்டு அங்கே இருக்கிறேங்கிறக்காக இதை சொல்லலை, ஒரு பத்திரிகையாளராக இன்னமும் ஒரு அரசியல் விமர்சகராக தொடர்கின்ற இடத்துலேருந்து நான் அதை சொல்கிறேன். என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுகவில் நடந்த இத்துணை குளறுபடிகளுக்கு முதல் காரணம் யார்? ஓபிஎஸ்ன்றீங்க? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஜெயலலிதா அம்மையாரோட இதில் உட்காந்து சமாதியில் உட்காந்து நான் வந்து என்ன யுத்தம், தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணாமல் போயிருந்தா சிச்சுவேஷனுங்கிறது எப்படி இருந்திருக்கும்? அப்போ அன்னைக்கு பங்கு இருக்குல்ல மேடம். நீங்கள் வந்து ஓபிஎஸ் அப்புறப்படுத்தினது அவர்தான். இல்லை நீங்கள் வந்து இல்லை சார், நீங்கள் வந்து என்னென்னா இதை வந்து நம்ம 2 பேருமே இது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அனாலிட்டிக்கல் பார்வையிலேருந்து இதை பார்த்து சொல்லுவோம். ஒருவேளை அவர் அப்படி அங்கே போய் குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அப்படி போய் உட்காராமல் இருந்திருந்தால் இயக்கத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியுதுனால. ஆனால் ஓபிஎஸ் அரவணைச்சு சென்றிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் திமுக அதிமுகன்ற இந்த களத்தை திமுக பாஜகன்னு மாறினதுக்கான பெரும்பங்கு எடப்பாடி தானே உண்டு. இல்லை, நீங்கள் வந்து என்னென்னா இது இந்த ரோல் நான் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒரு கைப்பாவையாக பாஜக யூஸ் பண்ணுது அப்படின்னு வெளியிலேருந்து வருகின்ற விமர்சனத்தை அவர் ஏன் ஒரு நாள் கூட கன்சிடர் பண்ணல? அங்கே ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவர் என்ன பண்ணார்? பாஜகவுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போகிறேன், பாஜகவுக்காக நான் நிற்கலை. அப்போ நீங்கள் எல்லாமே பாஜகவுக்காகத்தான் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் நாட் அட் ஆல் ஸ்டாண்டிங் வித் ஏடிஎம்கே. இவரும் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் வித் நோ. எடப்பாடி பழனிசாமி இப்போதானே இருக்கிறாரு, கொஞ்ச நாள் இருக்கிறார் பாஜகவை. இல்லை கொஞ்சம் சார், நீங்கள் கொஞ்சம் நான் வந்து உங்களோட சேர்ந்து இருக்கணும், எனக்கு உங்கள் கூட விருப்பம் இல்லை சார், ஆனால் நான் உங்களோட சேர்ந்து இருக்கிறேன் சரிங்களா. உங்களோட நிறுவனம் எனக்கு பிடிக்கல, ஆனால் உங்கள் நிறுவனத்தில் நான் உங்களோட சேர்ந்து உங்கள் ஜூனியராக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு தேர் மஸ்ட் பி ஒன் வேலிட் ரீசன் இல்லையா? என்னது அந்த வேலிட் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை ஏதோ ஒரு விதத்தில் முடக்கணும்னு பார்த்தீங்க. அப்போது முடக்காமல் உங்கள் கூடயே இருந்து எனக்கான விஷயத்தை நான் சாதிச்சுக்கணும்னு நினச்சா அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இல்லை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி அதை சாதிச்சுட்டும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என் கூட ஒரு காலத்தில் சேர்ந்து தானே இருந்தீங்க, நீங்கள் ஒரு காலம் உங்க கூட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், பாஜகவை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி வந்து வெளியில சார். ஆமாம் சார், நீங்கள் வந்து இது பயன்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்கிறத விட இது என்னன்னா ராஜதந்திரியாக செயல்பட இல்லை. நீங்கள் இதை வேற யாராவது பண்ணுனா அதை வந்து சாணக்கியத்தனம், அந்த தனம் இந்த தனம் வைங்க. இங்கே ஒரு தமிழன் அதை பண்ணிட்டா உடனே அதை வந்து பச்சவந்தித்தனம். இந்த பத்திரிகையாளர்கள் பார்வை மட்டும் கிடையாது, இது பொதுவாக வந்து எல்லாத்தோடைய அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க சரிங்களா. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜகவோட ஸ்டைல் என்ன சார், அந்தந்த ஊரில் அந்தந்த ஸ்டேட்டில் யார் பெரிய ஸ்டேட் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க தலையில் அடித்து, சிவசேனாவில் என்ன பண்ணாங்க, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்களா, அதே தான் அவங்க இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள சக்ஸஸ் ஆக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது உங்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணவே இல்லையா? இல்லை, வாட் எவர் த கேஸ் மேடம், எது எப்படி நடந்திருந்தாலும் எப்படி பார்ப்பாங்க, எடப்பாடிக்கு அந்த ஆளுமை இல்லை, எடப்பாடி நோக்கி யாரும் வரல, அவர் வந்து அவரோட தலைமையை வந்து யாரும் ஏற்றுக்கல. இது எல்லாம் இல்லை, இது வந்து இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை யார் செட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக பக்கம் இருக்கிறவர்கள் இப்படி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதே திமுக சைடு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக எப்பயுமே தனக்கு தனிச்சு நின்று தன்னோட பலத்தை அதோட வரலாற்றிலே நிரூபித்தது கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு எப்பயுமே யாரோடைய உதவியில் தயவில் தான் அது பழைச்சிட்ருக்க ஒரு கட்சி. ஆனால் அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அடுத்தவன் தயவில் பழைச்சிட்டு நான் இதே ராஜதந்திரம் பாரு, எல்லாரும் காங்கிரஸ் என் கூட இருக்குது, விசிகே என் கூட இருக்குது, இஸ்லாமிய கட்சிகள் 2 பேர் இருக்கிறார்கள், இந்த பக்கம் வந்து கம்யூனிஸ்டுகள் 2 பேர் இருக்காங்க, கொங்கு மக்கள் கட்சி என் கூட இருக்குது, பார்த்தியா நான் எவ்வளோ பலம், இதை நீங்கள் பலமாக பார்க்குறீங்க. அப்போ என்னென்னா நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ப ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறோம். இந்த பக்கம் இவர்கள் திமுக இதை வந்து பார்த்தியா அவங்க கூட யாரும் கூட்டணி இல்லை. இந்த பக்கம் பாஜக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அந்த சைடு எதுவுமே கூட்டணி இல்லை, அதனால நாங்கள் வந்து அடுத்த பெரிய கட்சியாக மாறிடுவோம். எப்படி 3% வச்சுட்டு நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் இங்கே இருக்கின்ற அதை இங்கே இருக்கிற சில என்ன பண்ணுறது பெய்டு மீடியாலாம் வந்து அவங்க வச்சுருக்க சொத்தெல்லாம் காப்பாற்றிக்கணும்ல, அதுக்காக அந்த மீடியாலாம் என்ன பண்ணும், 3%லேருந்து எப்படியா அவ்வளோ பெரிய ஜம்பில் 1ஆவது மாடியிலேருந்து எப்படி 4ஆவது மாடிக்கு அப்படியே ஒரு 5ஆவது மாடிக்கு டக்குன்னு பறந்து போவீங்க,
இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? சரி, அப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 3% நீங்கள் 30% கூட போங்க. அந்த அளவுக்கு வந்து 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செஞ்சுட்டாரு? எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டிருக்காரு. எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அப்புறம் அடிக்கல் நாட்டினார். அந்த இது இந்த சினிமாவில் வருமே, சம்சாரமதன் சார மாதிரி, அடிக்கல் நாட்டினார், அடிக்கல் நாட்டுவார், அடிக்கல் நாட்டிக்கொண்டே இருப்பார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்தபோது அதை டிவியில் பார்த்து தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னேன் எடப்பாடி அவர்களை நம்பியா போயிருக்கீங்க, இல்லை அவர்கிட்டயா போயிருக்கீங்க? சிஏஏ உள்ளிட்ட எல்லா சட்டத்தையும் பாஜகவோட இருந்தப்போ ஆதரிச்சுட்டு இப்போ நான் சிறுபான்மையினரும் பாதுகாவலன்னு சொல்லிக்கிறேன் எடப்பாடியா போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களே, அதுக்கு உங்களோட அப்படிலாம் யார் கேட்குறாங்க? அதை சொல்லுங்க. கேட்குறாங்கன்னா யாரு? ஜெகதீஷ் கேட்குறாரு. கீழே எவ்வளவோ கமெண்ட்ஸ் சார், கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கவே மாட்டேன் உண்மைன்னு சொல்ல போனேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு குற்றம். அதெல்லாம் படித்தா ஒரு மனநோய்க்கே ஆளாயிரும். அந்த அளவுக்கு வந்து திட்டுவாங்க. அதை நம்ம பார்க்க முடியாது. பட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? சிஏக்கு ஆதரவாக சொன்ன இயக்கம் தூத்துக்குடி இப்போ படுகொலை, இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ சிஏஏ சட்டத்துக்கு இங்கேருந்து போன அதிமுகவை சார்ந்த 10 ராஜ்யசபா எம்பிக்கள் ஓட்டு போட்டதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற நேரேட்டிவ். அது ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்கள் வலிந்து திணிந்து தேர்தல் நேரத்தில் உருவாக்குறீங்க. அப்போது இங்கேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க, லோக்சபாக்கு போனாங்கல்ல, இங்கேருந்து நீங்கள் எத்தனை பேர் போனீங்க? 39 பேர் போனீங்களே. 39 பேர் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்த ஒரே ஒரு நன்மையான திட்டம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். இதுக்கு உங்க பதில் இல்லை சார். ராஜ்யசபால 11 பேர் ஓட்டு போட்டதுனால தான் பாஸ் ஆயிருக்கு. அது வந்து நீங்க வந்து செட் பண்ற ஒரு நேரேட்டிவ் சார். நீங்கன்னா நான் ஜெகதீஷை மட்டும் சொல்ல, இங்கே எதிர்கட்சிகளும் இந்த பக்கம் பத்திரிகையாளர்களும், திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து இதை சொல்லி இது வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்பயும் போல் அந்த பரப்புரையை திரும்ப திரும்ப செய்கிறீங்க. அதான் கேட்குறேன். இந்த சிஏஏக்கு வந்து கொரோனாவுக்கு முன்னாடி இங்கே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தது. பல இஸ்லாமிய இயக்கங்கள் அங்கங்கே போராடிச்சு சார். அந்த போராட்டத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த 39 எம்பிஸ் லோக்சபாவில் உட்காந்துருந்தாங்கல்ல, ஏதாவது ஒரே ஒரு எம்பி, அது காங்கிரஸில் இருந்தாலும் சரி, உங்களோட விடுதலை சிறுத்தைகளில் 2 பேரும் சரி, விடுதலை சிறுத்தைகளில் கூட திருமாவளவன் ஒரு சில மீட்டிங்லாம் கலந்துக்கிட்டார். அவரை தவிர்த்து நீ என்னத்தை பண்ணின? 39 பேர் போய் நீ தமிழ்நாட்டுக்கு நீ என்னத்தை பண்ணின? தேர்தல் அறிக்கையில் 2019 தேர்தல் அறிக்கையில் ஃபஸ்ட்டு அறிக்கை கொண்டு வந்துட்டீங்க, நீட்டை நாங்கள் ஒழிச்சு கிழிச்சிங்களா? ஆட்சிக்கு வந்தால் பண்ணிடுவோம், மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் பண்ணிடுவோம். இல்லை, நீங்கள் 2019 தேர்தல் அறிக்கையை வச்சுருக்கீங்களா கையில்? வந்து படிச்சு பாருங்க. இருந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன சொன்னீங்க? இப்போ வந்து பெட்ரோல் என்னது சிலிண்டருக்கு 500 ரூபா குறைப்போம், அவர் பெட்ரோல் விலையெல்லாம் எரிபொருள் விலையை 75 ரூபாய்க்கு கொண்டு வரும். இதே தான் 2019 சொல்லியிருந்தீங்க, பிரிச்சிட்டிங்களா? அப்போ என்னன்னா நீங்கள் அங்கே சொல்கிறதா அப்படியே கட் பேஸ்ட் காப்பி கொண்டு வந்து 24ல் 29லையும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கும் திமுக. ஒன்றும் பண்ணலைல, நீங்கள் ஒன்றுமே பண்ணலைல. ஆனால் இதே அதிமுகவில் 34 எம்பிக்கள் இருந்த காலகட்டத்தில் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். எதுக்கு முடக்கினாங்கன்னு தெரியுமா? காவேரி இஷ்யூக்கு நாடாளுமன்றத்தை முடுக்கினாங்க. அதன் காரணமாகத்தான் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதற்கான முழுமுதற் காரணமாக அன்னைக்கு போன 34 அதிமுக எம்பிக்கள் காரணம். 39 பேர் நாங்கள் போனோம், என்னத்தை கிழிச்ச அதை சொல்லு, ஒன்றும் கிடையாது. இப்போ திருப்பி நாங்கள் 39 பேர் அப்படியே லட்டு மாதிரி போயிடுவோம். ஆனால் 40 பேரும் லட்டு மாதிரி போவோம். போய் என்ன பண்ண போகிற? உங்களுக்கு என்னென்ன அங்கே கொடுக்குற அந்த 17 கோடியை நம்ம இப்போதைக்கு ஒரு நிதி தருவாங்க ஒவ்வொரு எம்பிக்கும். அந்த 17 கோடி எத்தனை கோடி ஆட்டை போட்டு போக போகிறீங்களோ இதை தானே பண்ண போகிறீங்க. அப்போ என்னன்னா நீங்கள் செட் பண்ணுற நேரேட்டிவ்க்கு எதிரான ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பதில் சொல்கிறதுக்கு இப்போ இந்த கேள்வியை நீங்கள் ஒன் இண்டியா போய் நீங்கள் நாளைக்கு கனிமொழி அம்மாட்ட கேளுங்க, இங்கே தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேளுங்க, இந்த வாரிசு அரசியலில் வந்தாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் போய் கேளுங்க. ஜெயவர்தன் கூட சார், நீங்கள் ஒரு ஜெயவர்தனை சொல்கிறீங்க, அவங்க உட்காந்து 11 பேர் 12 பேர் உட்காந்துருப்பான், அவனை கேட்க மாட்டீங்க. அதை கேட்கல சார். இங்கே அதாவது இந்த திமுகவோட இந்த 33 மாதத்தில் நடந்த ஒரு ஆட்சியில் என்ன ஒரு இது நடந்திருக்கேன்னா, பத்திரிகையாளர்களை தான் தூக்கி தூக்கி போட்டு மிதிக்கிறார் ஸ்டாலின். சாவித்திரி கண்ணனை அரெஸ்ட் பண்ணுறாரு. அவர் யாரை நீங்கள் வந்து ஷபீரை வந்து கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டுறாங்க. பத்திரிகையாளர்களை தூக்கி இந்த பாலிமர் டிவி கேமராமேனை போட்டு அடித்து உதைச்சாங்களா? அங்கே ஈரோடு தேர்தலில் என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு கேமராமேனை போட்டு அடித்து உதைச்சாங்களா? பத்திரிகையாளர்களுக்கு எதிரான எந்த குற்றச்செயல்களும் எல்லாம் திமுக ஆட்சியில் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பத்திரிகையாளர்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த ஒரு எம்பிட்டையும் போய் நீ 39 பேர் போனியே,
தமிழ்நாட்டுக்கு இந்த 5 வருஷம் நீ போராடி வாங்கிட்டு வந்த திட்டம் என்ன? தமிழ்நாட்டை நீ எந்த இடத்துல காப்பாற்றின? நீ எல்லாத்தையும் விடு. நாங்கள் நீட்டை கழிச்சிருவோம் என்னத்தை கழிச்சு கொண்டு வந்து வச்சு உட்காந்துருக்க? அதிமுக உனக்கு வந்து 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதனால பயனடைஞ்சவர்கள் 100 பேர் இருப்பான்ல. அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு பயனடைஞ்சவ எத்தனை பேர் இருக்கான்ல. நீ 39 பேர் போயிட்டோம், 39 பேர் போகிறோம். இந்த தடவை நாங்கள் 40 பேர் போயிடும். போய் என்னத்தை கிழிக்க போகிறேன்? ஒன்றும் கிடையாது. நன்றி மேடம், உங்களோட நேரத்தை எங்களோட பேசுறதுக்கு.